மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் வரக்கூடிய நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதை நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபைண்ட் தி பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபார் del ஸ்கொயர் ப்ளஸ் 2del ப்ளஸ் 1 ux ஈக்குவல் டு 3x. இப்போ இதனுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டெல்டா டேர்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த del ஸ்கொயர் ப்ளஸ் 2del ப்ளஸ் 1 இதை நான் என்ன செய்கிறேன், in terms of க்கு மாற்றுறேன். அதாவது டெல்ன்றது e minus 1, e minus 1 whole square plus 2 into e minus 1 plus 1, ரைட். இப்போ e minus 1 whole square வந்து a minus b whole square படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். e square plus 1 square 1 minus 2ab e1 இந்த இடத்துல நான் போடல, சிம்பிளிஃபை பண்ணி ஒரேடியே 2eன்னு எழுதிட்டேன். இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் 2e minus 2 ப்ளஸ் 1 இப்படி வரும். ஜஸ்ட் இது ஃபார்முலா எழுதியிருக்கேன். இதுக்கு இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ப்ளஸ் 1 பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது இங்கே மைனஸ் 2ஈயும் ப்ளஸ் 2ஈயும் கட் ஆகிடும். அப்புறம் இங்கே இருக்கிற 1 ப்ளஸ் 1 2, ஆனால் மைனஸ் 2 இங்கே இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன ஆகிடுதுன்னா இ ஸ்கொயர், இந்த டேர்ம் 1 ப்ளஸ் 1 2 ஆகிடும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் 2 இருக்குது இல்லையா, இந்த ப்ளஸ் 2 மைனஸ் 2 கட் ஆகிட்டு ஜஸ்ட் இ ஸ்கொயர் இப்படி வந்து நிற்குது. அப்போது இனிமேல் del ஸ்கொயர் ப்ளஸ் 2del ப்ளஸ் 1ன்னா என்ன அர்த்தம், இ ஸ்கொயர்னு அர்த்தம் இல்லைங்களா. அங்கே நான் கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. இந்த ஈக்குவேஷன் del ஸ்கொயர் ப்ளஸ் 2del ப்ளஸ் 1 ux ஈக்குவல் டு 3x, இதுதான் கிவன் ஈக்குவேஷன். இதில் இந்த பார்ட்டு மட்டும் இ ஸ்கொயர் இல்லையா. ஸோ இ ஸ்கொயர் ux ஈக்குவல் டு 3x. இப்போ இதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம எழுதணும். ஃபைண்ட் தி பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப், அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் சொல்ல போகிறேன். பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ அப்படி சொல்லுவோம் சுருக்கமாக, இஸ் ஈக்குவல் டு 1 பை இந்த டேர்ம் இங்கே என்ன இருக்கோ அதை, அந்த இ டேர்ம்ஸ், அந்த யூஎக்ஸ் கூட இருக்கிற இ டேர்ம்ஸ் என்னவோ அதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கணும். இன்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறத இங்கே இன்ட்டு போட்டு பக்கத்தில் எழுதிக்கணும். இவ்வளோ தான். ஓகே, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க இங்கே இருக்கிற முன்னாடி இருக்கிற அந்த டி டேர்ம் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்து 1 பைன்னு எழுதுவோம். இன்ட்டு ரைட் சைடில் இருக்கிற இந்த பார்ட், ரைட் சைட் பார்ட்டில் என்னென்ன இருக்கோ அதை மொத்தத்தையும் இன்ட்டு போட்டு இங்கே பக்கத்தில் எழுதிக்குவோம் இல்லைங்களா. இதுதான் ரூல், பர்டிகுலர் இன்டெக்ரல் எழுதுறதுக்கான ரூல் இது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 1 பை இந்த இ ஸ்கொயர் டேர்ம் இன்ட்டு 3x, இங்கே ஈக்குவேஷனோட ரைட் சைடில் இருக்கிற மொத்தமும் கொண்டு வந்து அப்படியே எழுதிட்டேன். இப்போ ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம்ஸ் வந்துடுச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் சார், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், 1 பை இந்த இ இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலாம், 1 ப்ளஸ் டெல்டான்னு எழுதிக்கலாம். இங்கிறது 1 ப்ளஸ் டெல்டா, அந்த ரிலேஷன் நமக்கு தெரியும் இல்லையா. டெல்டா ஈக்குவல் டு இ மைனஸ் 1, அப்போ இ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டெல்டா இல்லையா. ஏன் சார் இப்போ 1 ப்ளஸ்ன்னு மாற்றுறீங்க, ஏன்னா இங்கே எக்ஸ் டேர்ம் வந்துடுச்சு, திருப்பினா நான் டெல்டாவுக்கு மாற்றிக்கிட்டேன். அப்போது இந்த ஈக்கு தான் 1 ப்ளஸ் டெல்டா, இன்னும் ஸ்கொயர் மேலே அப்படி தானே இருக்குது, ரைட். இப்போ நான் இதை அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். அந்த டேர்மை என்ன ஆகும், இந்த பவர் மட்டும் நெகட்டிவ் ஆகிடும் இல்லையா. அப்போது 1 ப்ளஸ் டெல்டா ஹோல் பவர் மைனஸ் 2 3x, ஏன்னா எக்ஸ் டேர்ம் வந்துருச்சு, சீரிஸ் எக்ஸ்பென்ஷனாக எழுதி இந்த டேர்ம் உள்ளே கொடுக்க பார்க்குறேன், புரியுதுங்களா. சரி, 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 2 ஃபார்முலா தெரியுமா, இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 1 ப்ளஸ் எக்ஸு ஹோல் பவர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல், எல்லா சீரிஸ் எக்ஸ்பென்ஷனும் 11th புக்கில் இருக்குது. நீங்கள் எங்கெங்கேயோ தேடணும்லாம் அவசியம் இல்லை. ஸ்கூல் பசங்களோட 11th புக் வாங்கி பாருங்கள். அதில் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் ஃபுல்லாக எல்லா சீரீஸும் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான எல்லா எக்ஸ்பென்ஷனும் அதில் இருக்கும். நீங்கள் முக்கியமான அந்த புக்கில் இருக்கிறத மட்டுமாவது நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்றது என்னோடய கருத்து. இப்போது 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 2 வந்து 1 மைனஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 4x கியூப் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன், இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் அந்த சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 2க்கு. இப்போ இங்கே வாங்க, 1 ப்ளஸ் எக்ஸுங்கிறது இங்கே டெல்லு, மைனஸ் 2 மேலே இருக்குது, அப்படியே இங்கே எக்ஸ் இருக்கிறதுலாம் டெல்லு போடுங்க, அவ்வளோதான். அப்போ 1 மைனஸ் 2del, இப்போ அதுக்கு அடுத்த டேர்ம்லாம் நம்ம எழுதவே வேண்டாம். ஏன்னு சொல்லுங்கள், டெல்லுன்றது இந்த இடத்துல டெரிவேட்டிவ், ஒரு டெரிவேட்டிவ் எடுக்கும்போது கான்ஸ்டன்ட் ஆகிடுது, அடுத்த டெரிவேட்டிவ் 0 தான் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு டேர்ம் மட்டும் எழுதினாலே போதும். ஓகே,
இப்போ நான் என்ன செய்கிறேன், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக ஹையர் டெரிவேட்டிவ் போக போக என்ன ஆகுது, டேர்ம் வந்து உள்ள 0 ஆகிடுது. அப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம இந்த 1 - 2 டெல் மட்டுமே போட்டு 3x வச்சுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த டெல் ஸ்கொயரில் டெல்லுலேயே கான்ஸ்டன்ட் ஆகிடுது. இந்த 3xை நம்ம டிஃபரன்ஷியேட், டெல்லுன்றது இங்கே டெரிவேட்டிவ் மென்ஷன் பண்ணுது, சாதாரண டெரிவேட்டிவ் தான். அப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3xை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த எக்ஸ் டேர்ம் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும். திருப்பி டெல் ஸ்கொயரில் டெல் இன்ட்டு டெல்லுன்னு போட்டு 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வர ஹையர் டெரிவேட்டிவ் எல்லாத்தையும் நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு டெல்லோடய நிறுத்திக்கிட்டேன். இப்போ இந்த 3xை உள்ளே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 1 × 3x 3x -2 இந்த 2 அப்படியே தான் இருக்குது, டெல் ஆஃப் 3x. ஓகே, அவ்வளோதான். இப்போது டெல் ஆஃப் cx இப்படி இருந்ததுன்னா நம்ம சியை வெளியே எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ சி எடுத்துட்டா டெல் ஆஃப் அந்த எக்ஸ்ன்றது தான் எஃப் ஆஃப் எக்ஸ் கூட எழுதிங்க, எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ டெல்லுக்குள்ளே சி இருந்தால் வெளியே எடுத்துக்கலாம், வெளியே இருந்தாலும் உள்ளே கொடுத்துக்கலாம். இந்த ரூல் படி நான் என்ன செய்கிறேன், முதல்ல இந்த 3யை வெளியே எடுத்து முன்னாடி இருக்கிற 2ஓட 6 ஆக்கிடுறேன். அப்போது 3x - 2 × 3 6 டெல் எக்ஸ் இப்படி ஆகிடுது. இப்போ டெல் எக்ஸ்ன்றது என்னென்னா, இந்த உள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சாதாரண டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது 3x - 6 × எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். இங்கேயே 1 ஆகிடுது. அடுத்த டெல் ஸ்கொயர் டேர்ம்லாம் நான் ஏன் எழுதலைன்னு இப்போ உங்களுக்கு புரியும். என்னன்னா 0 ஆகிடும், அடுத்த எல்லா டேர்மும் 0 ஆகிடும். ஸோ அதனால தான் இங்கேயே நெக்லெக்ட் பண்ணிட்டேன் அந்த எக்ஸ்பேன்ஷனை. புரியுதுங்களா? ஓகே, இப்போது 3x - 1 × 6 6 இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ இந்த மாடல் ஒன்று கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன், நியூமெரிக்கல் ஈக்குவேஷன் 3x - 6, ஆப்ஷன் பி. ஓகே, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்றா தொகுத்து இருக்கிற மெட்டீரியல்ஸ் இருக்குது. 2 புக்கு, டிஎன் செட்டு புக்கும் பிஜிடிஆர்பி புக்கும் உடனே படிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த 2 புக்குமே நான் வீடியோவில் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். அந்த 2 புக்குமே ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். டிஎன் செட்டு புக்கும் பிஜிடிஆர்பி புக்கும் 2 புக்கும் வந்து நீங்கள் அவசியம் படிக்கணும். அதாவது ஃபுல் செட் மெட்டீரியல் என்னால் வாங்க முடியல சார், சூழ்நிலை சரியில்லை அப்படின்றவங்க அட்லீஸ்ட் அந்த 2 புக்கு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க, அதாவது டிஎன் செட்டுக்கு போட்ட டீட்டெயில் சொல்யூஷன் புக்கு, அது எல்லாமே பிஜிடிஆர்பி கண்டென்ட்டு உள்ளே இருக்குது, பார்த்துட்டேன். இந்த புக்கு ஒன்று, பிஜிடிஆர்பி புக்கு ஒன்று. பிஜிடிஆர்பியில் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 352 1 மார்க் இருக்கும். அவசியம் பார்க்கக்கூடியதாக கொடுத்துருக்கேன். நம்ம எவ்வளோ வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம், இதுவும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். அந்த மாதிரி புக்கு இது ஒன்று. டிஎன் செட்டு புக்கு வந்து கொஞ்சம் பிஜிடிஆர்பி விட ஹை லெவல் ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் பிஜிடிஆர்பி சிலபஸ் தான், அதுதான் இன்னும் வேடிக்கை. ஸோ நல்லா பார்த்துக்கிட்டு போனோம்னா ஓரளவுக்கு எவ்வளோ ஹார்டாக கேட்டாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோடய கருத்து. இந்த 2 புக்காவது அட்லீஸ்ட் வாங்கி படிங்க, பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்ஸ் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு புக்ஸ் அனுப்பி வைக்கிறோம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.